ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதியிலும் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலவெளியிலே தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய், பாருங்கள், அங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் சிலருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கும், சிலருக்கு கடந்த வருஷமாக இருந்திருக்கலாம், சிலருக்கு கடந்த வருடமாக இருந்திருக்கலாம், சில வேளையில் ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை இந்த வருஷம் முடிவு வரையில் வச்சுக்கிடுவோம்னா ஆண்டவரிடத்தில் நமக்கு பங்கு இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நீங்கள் ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், தேவனை ஆராய்ச்சி வருகிறவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம், அல்லது கடந்த ஆண்டு இருக்கலாம், கடந்த மாதமாக இருக்கலாம். எப்படி இருந்திருந்தாலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. For we have become partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast to the end. முடிவடைந்தும் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மனுஷாளிடத்திலே வைத்திருந்தோம் நம்பிக்கை, அது ஏமாற்றமாக போய்விட்டது. புருஷன் மனைவியை நம்பினான், மனைவி ஏமாற்றம் கொடுத்து விட்டாள். மனைவி புருஷனை நம்பினாள், புருஷன் ஏமாற்றி விட்டான். உற்றார் உறவினர்களை நம்பினோம், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டது. இப்பொழுது நாம் யாரை நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கிறது. மனுஷால நம்பணும்னு பைபிள்ல சொல்லல. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் தான் வேதம் சொல்கிறது. சீர்காழி இயேசு பிரகாசம் பிரபல பாடகர் கூட நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம் அப்படி பாடலாக பாடிவிட்டிருக்கிறார். நம்ம யாரை நம்புவதற்கு வாய்ப்பில்லாட்டாலும் ஆண்டவரை நம்பலாம். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறார். He is a trustworthy person. நம்பிக்கைக்கு பாத்திரமாக நமது ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம நம்பிக்கை கொண்டால் ஏமாற்றப்பட மாட்டோம், வஞ்சிக்கப்பட மாட்டோம். He will never deceive us. He never changes his words. அவருடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே, அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பத்திலே ஆண்டவரிடத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கடைசி மட்டும் நம்ம உறுதியா பிடிச்சுவிடணும். ஒரு சலனம் வேண்டாம், ஒரு சந்தேகம் வேண்டாம், ஒரு குழப்பம் வேண்டாம். ஆண்டவர் நம்ம கடைசி வரை நடத்துவாரா, நம்ம கூட இருப்பாரா, உண்மையிலே எனக்கெல்லாம் பரலோகம் தருவாரா, எனக்கு வேண்டிய நன்மைகள் அவரிடத்திலிருந்து வருமா, கிடைக்குமா, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரா, இப்படி ஒரு சந்தேகம் வேண்டாம். அவரை நம்பு, ஆதரிப்பார், அவரை பற்றிக்கொள், கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பலாம்? 100க்கு 100 ஆண்டவரை நம்பலாம். ஹல்லேலூயா. சில பழங்களை பார்க்கும் பொழுது ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், பலாப்பழம், அன்னாசி பழம், சில பழங்கள் வெளியே பார்ப்பதற்கு அழகாக தோற்றம் இருக்கும், உள்ளாலே அழுகி இருக்கும், உள்ளாலே புழு இருக்கலாம். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் அவர் எப்படி தோற்றம் அளிக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பில் பூரணர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பினா எல்லாம் நல்லபடியா நடக்குமா?
நல்லபடியா நடக்கும். ஒரு குழப்பம் இருக்காது. எல்லா பாதிப்புகளும் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை முழுமையா நம்பலாமா? என்னுடைய வியாதிக்கு ஆண்டவரை நம்பலாமா? எஸ், ஐ கேன் ட்ரஸ்ட் மை லார்ட் ஃபார் மை சிக்னஸ். என்னுடைய வியாதிக்கு நான் டாக்டர் நம்புறதை விட ஆண்டவரை தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளுக்கு ஆண்டவரை தான் நம்புகிறேன். அவர் தான் யெகோவா ஈரே என்று நாமமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பலாமா? அவர் போஷிப்பாரா? அவர் போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் தேவதூதர்களின் போஜனமாகிய மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்பலாம்? அற்புதங்களை செய்வாரா? He is a miracle working God. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஆண்டவரை நம்புறதுக்கு அளவுக்கு வேற யாரையும் நம்ப வேண்டாம். ஹல்லேலூயா. நான் என் பையனை தான் நம்பி இருக்கிறேன், என் பேரனை தான் நம்பி இருக்கிறேன், என் பேத்தியை தான் நம்பி இருக்கிறேன். கடைசியில் ஒரு நாள் ஏமாந்து போறீங்க. மனுஷா, உங்க பிள்ளைகளையும் நம்பணும்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் மேல ஆண்டவரை நம்புங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. ஆண்டவரை நம்பாம நீங்க ஊர்பட்ட ஆளுகளையும் ஊர்பட்ட சாமியை நம்பினா பிரயோஜனம் இல்லை, இல்லவே இல்லை. புண்ணிய ஸ்தலத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். புண்ணிய ஸ்தலத்துக்கு நம்ம ஒருக்கா போயிட்டு வரணும். அங்க மாதா இருப்பாங்க, அங்க மாதா இல்லவே இல்லை. 100க்கு 100 தடவை ஆதாரபூர்வமாய் அடியேன்னு சொல்கிறேன். ஆண்டவரை நம்ம நம்பினா போதும், மீதி எல்லா காரியம் வெற்றிகரமாய் நடக்கும். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் மாறும், ஜெயமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுமா? ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் கண்ணீர் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீர் துடைக்கிறவர் தான் நம்ம நம்புற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீர் துடைப்பாரா? எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது, கவலைகள் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா கவலைகள் தீருமா? தீரும். நல்வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். ஆண்டவரை தான் நம்பணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுடைய வாழ்க்கையில் கூட சில தவறுகள் நடக்கிறது. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எல்லா காரியத்தையும் அவங்க ஆண்டவரை நம்புறாங்க இல்லை. எனக்கு என் எதிராளிக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. நான் இப்போ யாரை நம்புறேன்னா எனக்கு வக்கீலை தான் நம்புறேன். வக்கீலை நம்புறேன், ஏமாத்திடுவார். எனக்கு தெரியாது. அவர் நம்ம பக்கத்துலேயும் பேசுவார், எதிரி பக்கத்துக்கும் அவர் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு நிறைய தெரியாது என்பது எனக்கு தெரியும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வக்கீல் நமக்கு தான், அவர் சூப்பரான வக்கீல் தெரியல, அவர் நான் பார்த்துக்கிட்டேங்க தம்பி, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவார். அவர் பார்த்துக்கிட்டாரு, உங்கள் கேஸை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் உங்கள் கேஸை தோல்வி அடையும். நீங்கள் ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் சரியான வக்கீல்கிட்ட உங்களை வழி நடத்துவார். அந்த வக்கீல் உங்களுக்காக வாதாடி வெற்றியும் கிடைத்து விடும். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்கல்ல, அதனால. ஹல்லேலூயா. நீங்கள் டாக்டர் நம்புறதை விட ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே எனக்கு முடியலை, ஒரு செக்கப்புக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உண்மைத்தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீ தான் எனக்கு சுதந்திரம்னு சொன்னால் டாக்டர் செக் பண்ணுவார், அல்லது ஸ்கேன் எடுக்க சொல்லுவார், ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு சுகமாக அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஆண்டவரை நம்பினா அதான் நடக்கும். டாக்டர், நான் உங்களை தான் நம்புகிறேன், என் பையனுடைய ஷேரை உங்களுக்கு நான் எழுதி தந்துடுறேன், என் பையனுக்கு சொத்தை எழுதி தந்துடுறேன், அவனை நீங்கள் காப்பாற்றிடணும்னு முதலாளி சொன்னார். அவருக்கு மூத்த மகன் விஷம் குடித்த நாளில் டாக்டர் சொன்னார், லெட் அஸ் ட்ரை, பார்ப்போம், முயற்சிப்போம். அடுத்த நாள் பையன் செத்து போயிட்டான். டாக்டரை நம்பி பையன் செத்து போயிட்டான். ஆண்டவரை நம்பி வாழ்ந்திருக்கிறவர்கள் பல கோடி மக்கள். ஹல்லேலூயா. வேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பிக்கையாக வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை நம்பிக்கையாக வச்சிருக்கிறேங்க, ஆண்டவர் தாங்க நான் நம்பி இருக்கிறேன், அப்படி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விக்கிரகங்களை நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, நான் ஊர்பட்ட சாமியெல்லாம் நம்பி என் பொண்ணை தான் பறி கொடுத்தேன், அவள் தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு சொன்னாங்க. இல்லை,
எனக்கு உள்ள உடைந்தது. உண்மையில் சொல்கிறேன், நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஆண்டவரை நம்பி இருந்தா சாக வேண்டியவன் வாழ்வான். ஹல்லேலூயா. கடனாளியா இருக்க வேண்டியவன் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவான். ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறவன் பிரபுவாக மாறுவான். ஹல்லேலூயா. வாழ்வில் உயர்வு உண்டாகும், நன்மை பெருகும், சேமம் உண்டாகும், ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற கதி இல்லை, நீர் தான் என்னோட தொழிலை ஆசீர்வதிக்கணும்னா தொழிலை விருத்தியடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு உடம்பு முடியல, உண்மைதான் நம்புகிறேன், நல்ல பலப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. என்னுடைய எதிராளி ரொம்பவே தொல்லை பண்றான், நான் கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல, உண்மைதான் நம்புகிறேன், ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் தாராளமாய் தருவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பாம இருந்ததுனால தான் உங்களுக்கு சில தடுமாற்றமும் குழப்பமும் கலக்கமும் ஏற்பட்டது. எந்த சத்துருவானாலும் ஆண்டவர் மடங்கெடுத்து விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியா தெரியல, 10 அற்புதங்களை ஆண்டவர் மோசை கொண்டு செய்த பிறகும் அவங்களுக்கு சரியான நம்பிக்கை வரல போல. அதனாலதான் செங்கடலை கண்ட உடனே மோசை இடத்துல முறுமுறுக்கிறாங்க. என்ன ஜனங்களோ தெரியலையே. ஆபிரகாம் சந்ததியார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனா ஆண்டவர் இடத்துல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அன்பானவர்களே, பிள்ளைகள் பெற்றோரை நம்பலாமா? நம்பலாம். பெற்றோர் பிள்ளைகளை நம்பலாமா? ஒரு அளவுக்கு நம்பலாம். புருஷனை மனைவி நம்பலாமா? ஒரு அளவுக்கு நம்பலாம். முழுமையா நம்பக்கூடாதா? நம்புனா நம்புங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தா நம்புங்க. மனைவியை புருஷன் நம்பலாமா? மனைவி புருஷன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தா நம்பலாம். அவளை நம்ப முடியாது. அவ என் பாக்கெட்ல இருந்தே பணத்தை என்னோட சொல்லாமலே எடுத்து விடுவான். எனக்கு தெரியாமலே அவ அங்க குடுக்கல் வாங்கலாம் பண்றவ. அதனால எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, நமக்கு ஒரு மனைவியில் இருக்கிறா, அதனால வண்டியை ஓட்ட வேண்டியதான். அப்படியா? ஓட்டுங்க, உருட்டுங்க. அப்படியா? ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நம்பலாம். நம்பலாம். நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை நம்புறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம நம்பினோம்னா ரொம்ப இருக்கலாம், பயப்படாம இருக்கலாம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். Behold, God is my salvation. I will trust and not be afraid. இங்க என்ன சொல்லியிருக்கு? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். தேவனே என் ரட்சிப்பு. God is my salvation. எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், எனக்கு வாழ்வு அளிக்கிறவர் தேவன். அதனால நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க? இந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு பேஷண்ட் போயிருக்கு, டாக்டரே பயப்படுறாருங்க. நடந்த உண்மை சம்பவம். டாக்டர் கேட்கிறாரு என்கிட்ட, இவ்வளவு நேரம் ஆச்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் பேஷண்ட் இன்னும் வரல, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஒன்றும் ஆகல. ஆண்டவரை நம்பி இருந்தால் போதும், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் பத்திரமாய் சுகமாய் கொண்டு வந்து விடுவார். ஆண்டவரை நம்பி இருக்கிறனால தைரியமா இருக்கலாம். அவர் கடைசி மட்டும் நடத்துவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படி செய்வார். நான் செத்து போனா என்னை யார் அடக்கம் பண்ணுவான்? செத்தா கலரை கிடைக்குமா? நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு சகோதரர் அவருடைய மனைவியோடு வந்திருந்தார். என்னை பார்க்க முடியாது கடந்த வாரம். அவர் சொன்னார், ஒருத்தங்க அவருக்கும் தெரிஞ்சவங்க, எனக்கும் தெரிஞ்சவங்க, உங்களுக்கும் தெரிஞ்சவங்க, அவங்க இப்ப அந்தோணியாரை வேண்டிட்டு நடக்கிறாங்களாம், மாதாவை கூப்பிட்டுட்டு வித்திருக்கிறாங்களாம். காரணம் என்னன்னு நான் கேட்டேன். சாகர வேளையில கல்லறை கிடைக்கணும்னு ஒரு எண்ணம். ஆண்டவரை நம்பி வாழ்கிறவங்களுக்கு கல்லறை இல்லையான்னு கேட்டேன். ஆண்டவரை நம்பி வாழ்கிறவங்களுக்கு பிரேதம் ஏதாவது ரோட்லயோ முனிசிபாலிட்டியில கிடக்கானா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி அடக்கம் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்க காசு பணம் தர வேண்டாம். பாருங்கள், ஆண்டவரை நம்பி இருந்தா பயப்படாமல் வாழலாம். படிக்கிறவங்களும் பயப்படாமல் படித்தால் நல்ல நிலைமைக்கு வரலாம். பயமா இருக்கு, எனக்கு படிக்கவே பயமா இருக்கு. படிக்க பயமா இருக்காயா? அப்ப பிசாசுக்கு ஓத்துருவோம்னு அர்த்தம். எனக்கு தொழில் செய்யறதுக்கே பயமா இருக்கியா? நஷ்டம் வந்துருமா? நஷ்டம் வராது, லாபம் தான் வரும். ஆண்டவரை நம்பி தானே நீங்க இந்த தொழில் ஆரம்பிச்சீங்க.
ஆண்டவர் நம்பி தானே பள்ளிக்கூடத்து போறீங்க. அம்மா நான் காலேஜில் படிக்க மாட்டேன், நான் விட்டுட்டு வர போறேன், நீ ரொம்ப கட்டாயப்படுத்தினா நான் கைத்தில் தூங்கிடுவேன். கோழையா, கோழை பையனே, கோழை பெண்ணே, ஆண்டவரை நம்பி தானே நீ படிக்க போன. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், வெற்றியை தருவார், உன் படிப்பை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பிதாங்க இந்த தடவை நான் பயிர் போட்டிருக்கிறேன். அப்படியா, என்ன நடக்க போகுதோ தெரியல, விளைச்சல் கிடைக்குமோ எல்லாம் காஞ்சி போகும். ஆண்டவர் நம்பி தானே நீங்க விதைச்சீங்க, நல்ல அறுவடை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி தான் நான் புறப்பட்டு போறேன், ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால பயமே இல்லை. நான் ஆண்டவரை நம்பி தான் பிரயாணப்பட்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தின் கடைசி பகுதியில் நம்முடைய சபைக்கு உதவி செய்தவரும் என்னையும் உங்களை நேசிக்கிறதான ஒரு அதிகாரி என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரிசா மாநிலத்துக்கு மிஷனரிகளுக்கு துணிமணிகள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தார். அவர் மிகுந்த நெருக்கடியான அலுவல் உள்ளவராக இருந்தாலும் என்னை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பேசிட்டு இருக்கிறவங்கள சொன்னாரு, எனக்கு உள்ளத்தில் அடிக்கடி பயம் ஏற்படுகிறது. ஜாதகம் இருக்கிறதுனால என் மனைவி பத்திரமாய் சென்று வருவாளோ என்று ஒரு பயம் வருகிறது. என் மகள் ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமாய் வருவாளோ என்று ஒரு பயம், அடிக்கடி ஒரு பயம். நானும் வெளியூர்களுக்கு அடிக்கடி போகிறேன். என்னுடைய தொழில் சம்பந்தமாக அவர் அரசாங்க உத்தியோகம் வைத்தவர், விஆர்எஸ் கொடுத்து விட்டு இப்பொழுது ஆம்பே ப்ராடக்ட்ஸ் அதில் விற்பனையாளராக நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் நீங்கள் அனைவரும் அவரை அறிவீர்கள், பின்னால் பெயர் சொல்கிறேன். அவரு சொல்றாரு, நான் போனாலே எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயமா இருக்கும், ஜாதகத்தின்படி நம்ம பத்திரமா போயிட்டு வருவோமோ என்னவோ ஏதோ. அப்படியே பேசிட்டு இருந்தவர், நான் சொன்னேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்திருக்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் சொன்னார், நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரனையும் உண்டாக்கினவர், இந்த ஜாதகத்தை நம்பிதான் நம்ம வாழணுமா? இந்த ஜாதகம் தான் நம்ம நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அடுத்த நாள் காலையில் 6:45 மணி அளவில் நான் வண்டி ஓட்டிட்டு போறதுல ஒரு கால் வந்தது. பார்த்தா அவருடைய பேர். சார் குட் மார்னிங். என்னன்னு கேட்டா, உங்கள்கிட்ட பேசிட்டு போனேல பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் பேர்ல முழு நம்பிக்கை வந்துட்டு ஜாதகத்தை எல்லாம் அப்படி சுக்கு நூற கிழிச்சு குளிச்சு விட்டுட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஜாதகம் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஜாதகம் பாதகத்தில் கொண்டு இறக்கி விட்டுரும். ஜாதகம் எல்லாம் ரட்சிக்கப்படுக்கு முன்னால கரெக்டு தான், நான் ஒத்துக்கிடுறேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த ஜாதகத்தை ஆண்டவர் மாற்றி எழுதி விடுகிறார். பால் சுதாகர் என்கிற ஒருவர் ரட்சிக்கப்படுக்கு முன்னால அவர் வாலி வயதில் செத்து போறதாக ஜாதகத்தில் எழுதியிருந்துதான் உண்மை. ஆனா திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பணிபுரிந்த வேளையில் அவருடைய கல்லூரி மாணவனாக இருந்திருக்கிறார் இந்த சுதாகர். இவர் ரட்சிக்கப்படாத இந்து குடும்பத்தில் உள்ளவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார, இங்கிலீஷ் நாலேஜ், ஆங்கில அறிவு பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் படிப்பதற்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாக்கெட்ல கை போட்டு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து காட்டுறாங்க. இதை படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் கிடைக்கும். அதனால இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக படிச்சவர் தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சாரு சுதாகர். இங்கிலீஷ் பைபிள் படிச்சு இங்கிலீஷும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இயேசுவை ரட்சகராக அறிந்து கொண்டார். இயேசுவை ரட்சகராக அறிந்து கொண்டபடியினால் அவருடைய ஜாதகம் மாறிவிட்டது. வாலி வயதில் செத்து போயிடுவார் என்று ஜாதகத்தில் இருந்து, ஆனால் 94 வயது வரை உயிரோடு வாழ்ந்தார். இயேசுவுக்கு ஊழியக்காரனாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா நமக்கு பயம் வேண்டாம். சோசியர் சொன்னாரு, சாதகம் அப்படி இருக்குது, நீ பஸ்ல நசுங்கி தான் சாவேடும். பஸ்ல நானும் நசுங்க மாட்டேன், என் குடும்பமும் நசுங்காது, யாரும் அப்படி சாக போறதில்லை. ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. கடந்த வருடம் 21ஆம் தேதி உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் சொன்னாங்க இல்ல, நீ உங்களுக்கு பயம் கண்டுதா இல்லையா? எத்தனை பேர் பயப்படாம இருந்தீங்க? கம் ஆன், லெட் மீ see your hands. பயப்படாம இருந்தீங்களா? நிறைய பேர் பயந்தாங்க. ஐயோ உலகம் அழிய போதோ, நம்ம அழிஞ்சிருவோமோ, சாப்பாடு இறங்க மாட்டேன்னு சொல்லிச்சு ஒரு மாதிரி திகிலாக இருந்தது, பயமா இருந்தது. நமக்கு ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் நான் அழிய மாட்டேன், நான் ஆண்டவரிடம் செல்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்மா அழிவை காண்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் அழிய போகிறதில்லை. உலகமே அழிஞ்சாலும் நான் அழிய மாட்டேன். ஆண்டவரிடத்தில் நான் சென்று சேர்வேன்.
ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் எனக்கு பயமே இல்லை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம முந்தின காலத்தில் once upon a time, at that time you were without Christ, having no hope and without God in the world. அக்காலத்திலே, அந்த காலத்திலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறவளையில அங்க இருக்கு பாருங்க. அக்காலத்திலே, once upon a time, at that time, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக இருந்தீர்கள். அதை நினைச்சுக்கிடுங்க. முன்னைய தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னால உங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லை. There was no hope for you. You were without hope and without God in the world. உலகத்தில் கடவுள் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க. ஜீவனுள்ள தேவனை பின்பற்ற வந்து விட்டீர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறீர்கள். அவர் வழியில் நடக்க முன் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நல்ல தெளிவு இருக்கு. நமக்கு இப்ப பதட்டம் ஒன்றும் இல்லை, பயம் ஒன்றும் இல்லை. முன்னால அந்த பூசாரி, அந்த மந்திரவாதி பேயை விட்டு என்ன பண்ணிடுவானோன்னு ஒரு பயம். நம்ம பண்ணிடுவானோ, அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு எதையும் பண்ணிடுவானோ, காலை பிடிச்சி இழுத்துருமோ, கையை பிடிச்சி முடக்கிடுமோ. ஒன்றும் பண்ணான்னு பாடில்ல. ஹல்லேலூயா. எனக்கு பண்ணாத சூனியமா உங்களுக்கு பண்றாங்க. சூனியம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுக்கு முன்னால ஒரு பிடிமானம் இல்லை. யூ ஹேட் நோ கிரிப், நோ ஹோப். இப்ப நல்ல நம்பிக்கை இருக்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையே ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என்னுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? முன்னாலே ஒரு நம்பிக்கை இல்லை. நான் எத்தனை வருஷம் வாழ்வரோ, என்னைக்கு சாவரோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ, எப்போ நடக்குமோ, திருடன் வீட்டுக்கு வந்துடுவானோ, திருடிட்டு போயிடுவானோ. இப்ப திருடம் எல்லாம் வர முடியாது. ஆண்டவருடைய தூதர்களின் பாதுகாவல் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திருடம் வந்தா அவன் தடுமாறி நிற்க வேண்டியதான், அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஆமா, யாராவது எனக்கு எதுவும் பண்ணிடுவாங்களோ, ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. முன்னாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னவா என்னையா உலகம், இதுதான் மானிடர்களா? யாரையும் நம்புறதுக்கே வழி இல்லை, யாருடையும் மனம் திறந்து சொல்லவும் முடியல. நமக்கு யாருடையாவது மனம் விட்டு பேசாட்டா எப்படி இருக்குது? மனசு கஷ்டமா இருக்குல்ல? யாருடையாவது எதையாவது சொல்லி முடிக்கணும் இல்லை? நான் ஒரு காரியம் சொல்றேன், மனசால்கிட்ட நீங்க சொல்லிட்டு நடக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்க மனம் விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணைய மீட்டுவிட்டார், அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. இப்ப மனம் விட்டு நீங்க பேசுறதுக்கு, நம்பி பழக பேச, உங்க உள்ளத்தின் பாரத்தை சொல்லுக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வயசாச்சு, ஒருத்தனும் எனக்கு உதவி செய்யல, வயலே நம்ப முடியல, என் மருமகளும் எனக்கு ஆகாது. அப்படியா? நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க நம்பலாம், ஆண்டவரை நம்பலாம். ஆண்டவர்கிட்ட உங்க பாரத்தை சொல்லுங்க. கர்த்தரே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவரை நம்பி பாரத்தை அவர் மேல அவர் மேல வச்சிடலாம். நீங்க பார்த்துக்கணும். எனக்கு பாவ பார சுமையதல் சோந்தி தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால்.
ஆண்டவர் இயேசு வண்டையில் வந்ததுனால இனி இப்போ நம்ம வாரத்தை சுமந்துட்டு திரியணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்பி நம்ம பாரத்தை ஒப்படைக்கலாம், நம்ம குடும்பத்தை ஒப்படைக்கலாம், நம்ம பிள்ளைகளை ஒப்படைக்கலாம். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம முழு குடும்பத்தை போஷிப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார், நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நமக்கு அப்படி ஒரு கேரண்டி இல்லையே. இப்போ கேரண்டி இருக்கா? எத்தனை வருஷம் கேரண்டியா? சோலார் சிஸ்டத்தில் நீங்கள் ஹீட்டர் போட்டால் அல்லது எலக்ட்ரிசிட்டிக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா 25 இயர்ஸ் கேரண்டி இருக்கும். வெரி காஸ்ட்லி, ரொம்ப விலை ஜாஸ்தியாக. நம்ம கூட போடலான்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம வேற ஏற்பாடு பண்ணுவோம். we must buy a generator very soon. ஒரு ஜெனரேட்டர் நம்ம சீக்கிரம் வாங்க வேண்டும். இந்த வாரத்தில் வாங்கி முடிக்க வேண்டும். உங்களுக்கு பின்னால் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, சோலார் 20 இயர்ஸ் கேரண்டியா? நமக்கு இயேசுநாதர் கேரண்டி எத்தனை வருஷம்? ஒரு புருஷன் எத்தனை வருஷம் வாழ்வாரோ யாருக்கு தெரியும்? நல்லா தான் இருந்தாருங்க எங்க வீட்டுக்காரரு, அவர் திடீர்னு ஆட்டோல போயிட்டாரு. என் மனைவி நல்லா தான் இருந்தா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரல, அவளை தேடினும் காணல, கதவை தட்டணும் திறக்கல, பறவை பார்த்தா அதை தொங்கிட்டு நிற்கிறான். அவள் தொங்கிட்டான். இவ்வளவுதான் கேரண்டியா? முடிஞ்சு போச்சா? ஐயோ பாவம், ரொம்ப வேதனையா இருக்குல்ல. மனுஷாலு நம்பி இருந்து நான் ஏமாந்து போச்சு. ஆண்டவர் எத்தனை வருஷம் கேரண்டி நமக்கு இருக்கிறாரு? இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியங்கம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயலுநாதாரமே. ஹல்லேலூயா. அநாதி தேவனவர், ஆதி முதலாக வீற்றிருக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நிச்சய கண்மலையாக இருக்கிறார், கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? ஆண்டவர் நம்பினா நல்ல வாழ்க்கை அமையுமா? கண்டிப்பா அமையும். நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட பாஷையில் சொன்னா கண்டிஷனா அமையும். ஹல்லேலூயா. God is good. He is a great big wonderful God. அந்த காலத்தில் நம்பிக்கை இல்லாம இருந்தோம், இப்ப நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அசையாய நம்பிக்கை நம் கூறமே, இயேசுவில் மாத்திரமே. ஹல்லேலூயா. I enjoy this message. இந்த செய்தியை நான் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. How about you? உங்களுக்கு நம்பிக்கை வருதா? ஆண்டவரை நீங்க நம்ப ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு நாளும்? ஹல்லேலூயா. மாறாத தேவன், மகத்துவமான கர்த்தர் நமக்கு முன்னால் அப்படி இல்லை, இப்ப நம்பிக்கை இருக்கிறது. பவுலப்போஸ்தலனை கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில நேரிட்டது உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது, நீங்களும் அறிஞ்சுக்கிடணும்னு அவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிற வேளையில, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஹல்லேலூயா. We even gave up hope for life. We had the sentence of death in ourselves, that we should not trust in ourselves, but in God who raises the dead. He saved us. அவர் எங்களை காப்பாற்றிட்டாருன்னு சொல்றார். எப்படி? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லைங்க, மரணம்தான் வரும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலும் தப்பிவித்தார், இப்பொழுது தப்பிவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கிறது. ஆசியாவிலே அதை கொரிந்திய சபையின் மக்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். உங்களுக்கு அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக
எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகபாரமான வருத்தம் உண்டாயிற்று. அன்பானவரே, கடந்த கால வாழ்வின் ஊழிய பாதையிலே நாங்களும் இப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறோம். அது உண்மை. தேவன் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். இனி நமக்கு வாழ்வே இல்லை, இனி வாழவே வேண்டாம், ஆண்டவராக நம்ம கூப்பிட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு கூட நினைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னத்துக்கு வாழ்ந்து, வாழ்க்கையில் என்ன கண்டோம்? ஒரு அதிகாரி என்னிடத்தில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கிறார். சொல்றாரு, 31ஆம் தேதி மாலை வேளையில் என்னுடைய ஆலயத்துக்கு சென்றேன். அங்கே போற வேளையில எனக்கு ஆண்டவரிடத்துல ரொம்ப வருத்தம், கோபம். ஆனாலும் ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவர்கிட்ட கோபப்பட, ஆண்டவர் என்ன தப்பா நினைக்க, அவன் வீடு சொல்லிக்க நமக்கு அருகதை இல்லை. அப்படி ஆனாலும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என் வாழ்க்கையில நான் என்ன அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப வருத்தத்தோடு மாலை வேளையிலே ஆலயத்துக்கு சென்று வந்தேன். இரவு வேளையில திரும்பவும் ஆலயத்துக்கு, என்னுடைய மனைவி நிர்பந்தத்தில் பேரில் ஆலயத்துக்கு நான் சென்றேன். அங்க போய் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. கர்த்தராகிய நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். அந்த நிமிஷத்திலிருந்து என்னிலே ஒரு பெரிய மாறுதல். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்பட்டது, ஆனா இரவிலே அதை தேவன் மாற்றி விட்டார். உங்களுக்கு இனி இதுல பிழைப்போமா, இந்த வியாதியில் பிழைப்போமா? டாக்டரே கைவிட்டுட்டார். டாக்டர் கைவிட்டுட்டா ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? டாக்டர் காப்பாற்றிடுவேன்னு சொன்னாலும் ஆண்டவர் கைவிட்டா போச்சு. டாக்டர் கைவிட்டா நமக்கு எனக்கு என்ன? நான் உடனே பயந்துடுறேன்னா, ஐயோ டாக்டர் கைவிட்டுட்டாரு, நீ செத்துருவ 40 நாளையிலன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் 40 நாளையில சாக மாட்டேன், நான் இன்னும் 40 வருஷம் உயிரோட தான் இருக்க போறேன், ஆண்டவர் வைக்க போறாரு. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பிரசவத்தில் நீ தப்புறது கஷ்டம்தான். ஒருவேளை நீ உனக்கு சொன்ன டாக்டருக்கு ஏதாவது நேரிடாமல் இருந்தால் போதும், நீ பிழைப்பாய். வாழ்க்கையில சில வேளைகள்ல தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகும். நான் அடைந்த விபத்துகளை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன். மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் 1, 2, 3, 4 உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஐ ஹேட் நோ ஹோப். உண்மையை சொல்கிறேன். இந்த பைக் ஆக்சிடென்ட், இந்த 3 வீலர் ஆக்சிடென்ட், இந்த 4 வீலர் ஆக்சிடென்ட், நோ ஹோப் அட் ஆல். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பங்களில் நான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் எனக்கு அப்ப வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என்னை காப்பாற்றி விட்டார், எனக்கு ஜீவன் தந்து விட்டார், வைத்திருக்கிறார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. திண்டிவனத்துக்காரன் சொன்னான், இவனை கொல்லாம நான் போக மாட்டேன்னு அவன் கத்தி நீளமா வச்சுக்கிட்டு இருந்தான். திண்டிவனத்துக்காரன். திருநெல்வேலிக்காரன் அவன் கம்பியே தண்ணியில ஊற போட்டு ஜன்னல் வழியாக டார்ச் வாங்கிட்டு வந்து அடிச்சு கொள்ள பார்த்தான். அன்னைக்கு மாத்திரம் நான் கட்டில தூங்காம தரையில படுத்து தூங்குறேன். ஆண்டவர் அவனை படம் காட்டிட்டாரு, இவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. ராத்திரி காலையில கூப்பிட்டு கேட்டேன், அவன் சரண்டர் ஆகிட்டான், அழ ஆரம்பிச்சுட்டான். அப்படி 2 பேரு. இன்னொருத்தன் வந்தான், அவரும் ஒரு முரணை கன்னியாகுமரிக்காரன். அவன் சொன்னான், இந்த பாஸ்டரை குத்தி கொள்ளாம நான் போக மாட்டேன். இன்னொருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் சொல்லாமலே ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணுக்கு பார்த்தான். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தான் நம்ம காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. கொன்னு விடுவான், கொன்னெல்லாம் போட மாட்டான். ஹல்லேலூயா. கொன்னு போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சீசனத்தில் சொன்னாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னால் எண்ணப்பட்டிருக்கிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குறிகள் இருக்கிறது அல்லவா, அவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லாம போச்சுங்க. அந்த வியாதியில் 1980 ஐயா நானும் என்னுடைய 2 தம்பிமாரும் மரணப்படுக்கையில 100 நாளைக்கு மேல படுத்திருந்தோம். நானும் செத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை தான், பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. நான் இன்று காலை அல்லது மாலைக்குள்ள செத்துருவேன் எனக்கே தெரியும். வீழ உண்ட மாலையே மரணப்படுக்கையில் இந்த பாடலை நான் பாடிட்டே கடந்திருக்கிறேன் எத்தனை நாள். வெயிட்டிங் ஃபார் மை டெத் ஐ வாஸ் சிங்கிங் திஸ் சாங். இந்த பாடல் பொதுவாக பேர் கிறிஸ்தவ சபையில் உள்ளவர்கள்
சவப்பெட்டியை கலர தோட்டத்துக்கு கொண்டு போறாள், தோலை சுமந்து போறாள், இந்த பாட்டை பாடுவாங்க. நான் பாடி கிடந்தோட எங்க அப்பா ஒரு நாள் கேட்டுட்டாங்க, என்ன பாடின? நான் சேவிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உன்னை எழுப்புவார், உனக்கு ஜீவன் தருவார். நீ என்ன பாடுற? சத்தம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை விட்டுட்டேன். என் தம்பிமார் 2 பேர் அதே போல படுக்கையில் இருந்தாங்க. 1981 டிசம்பர்ல எனக்கு அடுத்த தம்பி பாஸ்டர் ஆண்ட்ரூ. யாருக்கும் நம்பிக்கை இல்லை, 31 தாண்டாது. எங்க அம்மா மட்டும் கூட இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சபையில போய் அழுதுகிட்டே இருந்தேன். எதுக்கு அழுதுட்டு இருந்தேன்னா, முக்கிய காரணம் என் தம்பி சபையில இல்லையே, அவன் இன்று செத்து போயிடுவாங்க. He is alive because my God is alive. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் தம்பி உயிரோடு இருக்கிறார், என்னை விட பலசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஊழியம் செய்கிறார். அன்பானவர்களே, செத்து போயிடுவோம், இனி நம்ம தேராது. வாந்தி வயிற்றால ஜுரம், பாஸ்டர் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கானாலும் சரி வந்துருங்க. வந்துட்டேன். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரா, ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு போயிருங்க. அப்படியா? இனி கொண்டு போயிருங்க, இங்க மூளையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் அரிசி போச்சு. அப்படியா? நமக்கு ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறார். அப்பா கவலைப்படாதுங்க. கர்த்தர் இயேசு பெரியவர், ஜீவனின் அதிபதியா இருக்கிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் வசனங்களை தியானிப்பான். இங்கே ஒரு நப்தலி இருக்கிறான், அங்கே ஒரு சாத்ராக் இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். இவன் எல்லாம் பிழைப்பார். நம்பிக்கையே இல்லாம போச்சுங்க எங்களுக்கு. நாங்க ஒரு இடத்துல வசனம் மாட்டிட்டோம், கள்ளர் கையிலையா கொள்ளைக்காரன் கையிலையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். தூதர்களை அனுப்பி விடுவார், தேவசேனை வந்து விடும். ஹல்லேலூயா. இனி எப்படி நம்ம தப்புவோம்? இவங்க கையில இருந்து தப்புவிப்பார், தப்புவித்தான், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா கதைக்கு ஆகுமா? கதைக்கு ஆகும், காரியத்துக்கு ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயுவின் நிருபத்தில் குறிப்பிடுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன குறிப்பிடுகிறார் பாத்தீங்களா? 4:10 திரும்பவும் சொல்றாரு, நாங்கள் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். விசேஷமாக விசுவாசிகளுக்கும் நம்ம இரட்சகராகிய we trust in the living God, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். we trust in a living God, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரை நம்ம நம்பலாம். நம்ம முன்னாலே இருந்தெல்லாம் சாமியையும் குருவையும் பூசாரியையும் ஆசாரியையும் வீசாரியை நம்பி கதவு அங்க பேர்ந்து போச்சு. வீசாரி சரியா டைப் பண்ணல, ஸ்கூல் ஆசாரி சரியா முறுக்கல்ல. இப்ப ஆசாரியும் வீசாரியும் என்ன பண்ணா? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை நாம் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால எந்த தீங்கும் அணுகாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நீங்க எங்க சொந்தக்காரங்க பங்காளி அங்க மந்திரம் பண்ணி கொண்டு போடுவாரா? அவருக்கு நம்ம கொல்லுக்கு முன்னால அவர் போயிடுவார். அவரு மண்டையை போட்டுட்டு கொண்டே போட்டுட்டு அவர் போயிடுவாரு. நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், ஒரு தீங்கும் அணுகாது. ஹல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின்றி அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின்றி அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் பவுல் ஒரு எச்சரிப்பையும் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 1 தீமோத்தேயு
6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார். Give this command to those who are rich with the things of this world. Tell them not to be proud. Tell them to hope in God, not their money. Amma. Tell them not to be proud. பெருமைப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. Tell them to hope in God, not their money. பணத்தில் நம்பிக்கை வைக்க கூடாதான். பணம் இருந்தால் நாங்கள் எல்லாம் சாதிச்சிருவோங்க. பணம் இருந்தால் சாதிக்க முடியாது. சத்தியமாக சொல்றேன், பணம் வச்சு எல்லாம் சாதிக்க முடியாது. பணத்தை வச்சு உயிரை கொண்டு வர முடியுமா? பணத்தை வச்சு பேயை துரத்த முடியுமா? நான் பணத்தை வச்சு வீடை கட்டிட முடியுமா? முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுவர்களும் பிரயாசம் பெரிதா. பணத்தை வச்சு தொழில நாங்க பெரிய ஆளாய். பணத்தை வச்சு ஆண்டி ஆனவங்க எத்தனை பேர்? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் வசனம் தான். பணத்தை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிட முடியாது. பணத்துல நம்பிக்கை வச்சு நம்ப முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன். ஆண்டோட வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது. பெருமைப்பட வேண்டாம் சொல்லு. Give this command to those who are rich with the things of this world. இந்த உலகத்தின் பொருட்களினால பணக்காரங்களாய் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டளையை சொல்லு. நீங்க பெருமைப்படண்டான்னு சொல்றாரு. பெருமைப்படண்டாமா. ஆனா பணத்திலே நம்பிக்கை வைக்கண்டாமா. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்படிதாங்க இருக்கணும். நீங்க ஏழைகளா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பணத்துல நம்பிக்கை நமக்கு வேண்டாம்ப்பா. பணம், எனக்கு தெரிந்த ஒரு அம்மா பெரியார் மாவட்டம் தாராபுரத்தில் 10 வருஷமா பணத்தை வச்சு கையில பணத்தை வச்சு முடிச்சு போட்டு கட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. பெரிய பணக்காரி. அவங்களுக்கு மாடி வீடு, நான் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டல. 10 வருஷம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, கட்ட முடியலையே. காலையில் 7 மணிக்கே கொடைய பிடிச்சிருவாங்க. கேட்டா தலைவலி வருதுன்னு, தலைவலிக்குது, எனக்கு தலைவலிக்குதுன்னு. திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்க ஐயோ அது பாம்புன்னு சொல்லுவாங்க, அதான் சிங்கம், அதான் புலின்னு கத்துவாங்க. பிசாசு கோளாறு, ரொம்ப தொந்தரவு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று பரிசாய் பெற்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்ட பிறகு தலைவலி சுத்தமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. நடுப்பகல் 12 மணிக்கு கொடை இல்லாம போவாங்க. அவங்க வீட்டுக்கு புலியும் வரல, நரியும் வரல, நாயும் வரல, நத்தையும் வரல. சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாடி வீடும் ஆண்டவர் கட்டி முடித்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். பணத்தை நம்பி இருந்தா பணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போயிடும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும் இல்லையா? உண்மைதான். எவ்வளவு பணம் இருந்தாலும் பணத்தெல்லாம் நம்ம நம்பி வாழ முடியாதுங்க. நான் நிறைய பேர் பணக்காரங்கள, எனக்கு நிறைய பணக்காரங்கள்லாம் தெரியும். பணக்காரங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பணத்துக்காக நம்ம அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டோம் அப்படி நினைக்கக்கூடாது. பணக்காரர்கிட்ட இருக்கிற பணம் அவரவர்கிட்ட இருக்கட்டும். எனக்கு வேண்டிய பணம் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை. எனக்கு தேவைக்குள்ள பணம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அது போதும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, இந்த பணத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. பணம் இருந்தால் ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு காரியத்துக்கு வரும், அது ஒத்துக்கிடுறேன். நம்பிக்கை பணத்தில் கிடையாது. நான் டாக்டர் எவ்வளவு பணம் கேட்கிறாரோ நான் கொடுக்குறேன். டாக்டர் நீங்க என்ன பணம் கேட்குறீங்களோ நான் தரேன், உயிரை மட்டும் நீங்க காப்பாற்றிட்டா போதும். டாக்டர் கையில உயிர் கிடையாதுங்க, உங்க கையில பணம் இருக்குது. அதை வச்சு நான் எதையுமே சாதிச்சிருவேங்க. எல்லாமே சாதிக்க முடியாதுங்க. அப்படி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆளை பேய் பிடிச்சிருக்கு வச்சுக்கிடுங்க, ஒரு ஆளை பேய் பிடிச்சிருக்கு, பணத்தை வச்சு பேயை ஓடிட முடியுமா? முடியாது. ஒரு ஆளுக்கு கையும் காலையும் இழுத்துக்கிட்டுது. நாங்கள் வைத்தியரை கொண்டு வருவோம், சிங்கப்பூர் கொண்டு போயிடுவோம். 23 வயசு பொண்ணை கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எவ்வளவு நம்ம நாட்டு அரசியல் தலைவர்கள் அவளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இல்லை, பாவம் செத்து போயிட்டாங்க. அன்பானவர்களே, பணத்தினால இல்லை, வெளிநாட்டில் உள்ள ட்ரீட்மெண்ட்னால இல்லை. பணம் இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கிடுங்க. வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க, திருட அறிஞ்சா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. பேங்க்ல போட்டு வச்சுக்கிடுங்க. பணம் உங்களுக்கு மட்டும் உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாதுங்க. உங்க பணத்துல பெரும் பகுதி ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்காக செலவிடணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது, அப்பதான் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பணத்தை வச்சுக்கிட்டே கட்டி காத்துட்டு இருந்தா பணம் இழுத்துட்டு போயிடும், பணம் ஒண்ணுக்கு உதவாம போயிடும். ஆமா, ஒரு நாள் ஒருத்தர்
ஒரு அலுமினிய பெட்டியில் 30,000-40,000 ரூபாய் பணம் வச்சுருந்துருக்கிறார். அவர் நினைத்திராத ஒரு நேரத்தில் வீடு தீ பிடிச்சி பணம் அப்படியே அடுக்காக கருகி இருந்திருக்கிறது. ஒரு பைசா தேரல, கருகி போச்சு. பிறகு எந்த பேங்கில் தருவீங்களா, நாங்கள் கொண்டு வர சொல்கிறேன், தரமாட்டாங்களா? ஐயோ, கிழிஞ்சு போயிருந்தா மாற்றி தருவாங்க. நம்ம சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, செய்வாங்க, அது சந்தோஷம், காட் பிளஸ் யூ. ஆனால் இப்படி போச்சு, ஐயோ பணம் போச்சு, நான் எவ்வளோ பணம் வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு, நான் அங்கே வச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டு வரக்குள்ள எல்லாம் உடச்சி கொண்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க. பணத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம நம்பிக்கை ஆண்டவரில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். அதனால நமக்கு எவ்வளோ பணம் கூடுனாலும் வருஷத்துக்கு வருஷம் பணம் குறையுமா கூடுமா? உண்மையை சொல்லிவிடுங்கள் பணக்காரர்கள், நீங்கள் நிறைய பணக்காரர்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்கள், நல்ல காரியம், சந்தோஷம். இந்த சபையில் ஏழைகள் கொஞ்சம் தான், பணக்காரர்கள் அதிகம் என்று எண்ணுகிறீர்களா? ஏழைகளை விட பணக்காரர்கள் கொஞ்சம் தான், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனிடத்தில் தான். ஹல்லேலூயா. பணத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது, அது அறியாம. அதுபோல ஒரு பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லை, அந்த தப்பை நம்ம செய்யவே மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, நமக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை பற்றி நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு பைபிளில் சொல்லலை. நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை பற்றி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அது எப்படி? அது என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னா, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. உறுதியா இருக்க கடவோம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. We must hold on to the hope we have, never hesitating to tell people about it. We can trust God to do what He promised. எப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கையை பற்றி அறிக்கை வெளியிடணும். ஹல்லேலூயா. என்ன அறிக்கை? நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரை நம்பினதெல்லாம் நடந்துருமா? எல்லாம் நடக்கும், எல்லாம் தருவார், எல்லாம் செய்வார். எல்லாம் வல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி வைத்திருக்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு சொல்லணும். நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க ஏழைகளா எளியவர்களா இருந்தால் ஒரு அசைவில்லை, ஒரு பதட்டம் இல்லை, தெம்பா இருக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு? எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பிக்கை. திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதிக்க மாட்டார். ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு பலன், எனக்கு திறமை, எனக்கு கெப்பாசிட்டி. ஆண்டவர் பொய்யுரையாதவர், உண்மையுள்ளவர். நான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். ஊழியம் செய்கிறவர்களானாலும் செய்ய போகிறவர்களானாலும் ஆண்டவரை நம்பி வாழணும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஹல்லேலூயா. நீதி பாடுவது எப்படி? அது புறப்பாடுவோம், வசனம் கேட்போம். ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தம்பி, மற்றவங்களுக்கு சொல்லணும், நீ எப்படி இருக்கிற, இப்படி உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு எதிரடையான சூழ்நிலை இருக்கு, ஒரு குரதமாக பங்காளி அங்க மந்திரம் பண்ணி இருக்கு, டாக்டர் இப்படி சொல்றாரு, நீ ஆனாலும் இப்படி ரொம்ப இருக்கிற, உனக்கு இது எந்த நம்பிக்கை? உங்களுக்கு சபையில அப்படி சொல்லி தந்தாங்களா? சபையில சொல்லி தந்தது உண்மைதான். ஆண்டவர்களே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு ஒரு தீமையும் வராது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து
கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? ஆண்டவரிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வச்சுதான் எங்க வண்டியை ஓட்டுறோம். நாங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்க குடும்பத்தை ஆண்டவர் கடைசி வரை நடத்துவார். எங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அட்மிஷன் கிடைக்குமா? எந்த பள்ளிக்கூடத்தில்? அந்த பள்ளிக்கூடத்தில் அடுத்த வருஷம். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு நன்மையும் குறைபடவில்லை. ஹல்லேலூயா. யாராவது கேட்டா பேதுரு அப்போஸ்தலன் அதை தாண்டி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? யாராவது உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டா நீங்க முறையா பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Always be ready to answer everyone who asks you to explain about the hope you have. உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்டவரை பற்றிய நம்பிக்கையை பற்றி யாராவது கேட்டால் எப்பொழுதும் அவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. ரெடிதானா? ஆயத்தமா? ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை பற்றி யாராவது கேட்டா சொல்றதுக்கு ரெடியா? உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நான் அப்படிதான் பண்ணிட்டு வர்றேன். ஆண்டவர் அறிஞ்சதுல இருந்தே எனக்கு அனுபவம் அப்படிதான். இந்த வருஷம் அப்படிதான் நான் செய்ய போகிறேன். நான் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். யாராவது கேட்டாலும் விளக்கமா சொல்ல போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், ஆண்டவரே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிறார். ஹல்லேலூயா. பூர்ண சமாதானத்தோடு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதிலும் நம்மை காத்துக்கொள்வார். ஆண்டவரே நம்ம உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இருக்குமானால் இந்த வருஷத்தின் முடிவு வரையிலும் பூர்ண சமாதானத்தோடு ஆண்டவர் உங்களை காத்து நடத்துவார், காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உறுதியா நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? இருக்குதா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் உறுதியா நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? அப்படியானால் இந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவர் உங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். ஒரு பாதிப்பு, ஒரு கேடு, ஒரு நஷ்டமும் ஒன்றும் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.